ஃப்ராக்சர்ட் ஃபுட்டோட வந்து ஆடினது தான் ஒரு உற்சாகத்தையும் ஒரு எழுச்சியும் கொடுத்துருக்கு. அந்த எழுச்சியில் அந்த உற்சாகத்தில் தான் வந்து டீம் வந்து எல்லா பிளேயர்ஸுமே அப்படியே ஒரு வேகத்தோடு ஆடிருக்காங்க. இந்த மேஜிக்கல் ட்ரான்னு சொல்கிறோமே, இது ஒரு எழுச்சி, இளம் கிரிக்கெட்டர்களோட ஒரு எழுச்சின்னு சொல்லலாம். எந்த பவுலருமே ஒரு ஒரு விறுவிறுப்பாவோ ஒரு சுறுசுறுப்பாவோ இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இங்கிலாந்து பவுலிங் அப்படியே நம்ம ஆப்போசிட்டா எடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி பிளான் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான் 143 ஓவர் ஆடி 4 விக்கெட் தான் லூஸ் பண்ணி டிரா பண்றதுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது புதுசா ஒரு டாசன் ஒரு ஸ்பின்னர் இருந்தாரு, மொக்க பவுலிங். உண்மையா அதான் உண்மை. என்ன ஒரு லாஸ்ட் டே விக்கெட்ல ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல, 30 ஓவர் போடுறாரு. ரன்னு கொடுக்காம போட்டா, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ரன் கொடுக்காம இருந்தார். ஃபர்ஸ்ட் 18-20 ஓவர்ல தான் ரன் கொடுக்கல. மொஹம்மட் சிராஜ் ஃபெட்டிக், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. பட் ரெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு இந்தியாவில் அந்த மாதிரி நிலைமை இல்லை. அப்படி கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வெஸ்ட் இந்தியா 4th டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண்ராமன் சார் இருக்காரு, அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர் சார். ஒரு வெற்றி ஒரு தோல்வி, இந்த மேட்ச் வந்து ஒரு தோல்வியை நோக்கி பயணிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்த ஒரு இடத்துலேருந்து இந்த மேட்சை வந்து ஒரு ட்ரா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்திய பேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபைட் பேக் எப்படி பார்க்கலாம் நம்ம? சூப்பர் சார், மேஜிக் மாதிரி பண்ணிட்டாரு. சுப்மான் கில்லுக்கு தான், கேப்டனுக்கு தான் அந்த பாராட்டத்தை அரைக்கணும். எங்கேயோ 198 பேர் வந்து லஞ்சு போகுது. அதுவும் சுப்மான் கில் விக்கெட்டு போனதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆட்டம் க்ளோஸ், மேட்ச் ஓவர் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஏன்னா ராகுல் அண்டு கில்லோட விக்கெட்டில் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா கூட மேட்சே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பேசப்பட்டுருச்சு. அதான் ராகுல் போனதுக்கப்புறம் கில் இருந்ததுக்கப்புறம் கூட ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது. கில்லு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லஞ்சுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆடி இருந்தவர் ஒரு ஒரு மொமெண்ட்ரி லேப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஒரு என்னதான் 200 பால் ஆடினாலும் அந்த ஒரு பால், அதான் அந்த ஒரு பால், அதுவும் சாதாரண பால். எத்தனையோ நல்ல கஷ்டமான பாலங்கள்லாம் ஆடிட்டு அதில் போய் அதில் அவுட் ஆனார். அதுதான் தட் இஸ் தி கேம் ஆஃப் கிரிக்கெட். என்ன ஸ்போர்ட்ஸில் எதுவும் அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி கிரிக்கெட்டில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அவர் அவுட் ஆனோடனே யாருமே இந்தியாவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் நேத்தி வந்து வாஷிங்டன் சுந்தரை ப்ரமோட் பண்ணது தான் பேட்டிங்கில். ஸோ அதுக்கு வந்து பெரிய பாராட்டை தெரிவிக்கணும் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் ட்ரா, ஈக்குவலன் டு அ வின். ஏன்னா அதற்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஷர்துல் தாக்கூரை வந்து மேலே ப்ரமோட் பண்ணி அனுப்பிச்சாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடி. இந்த செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை ப்ரமோட் பண்ணி அனுப்புனாங்க, அதுவும் ஜடேஜாக்கு முன்னாடி. ஆமாம், அது என்ன மாதிரி மூவ் பார்க்குறீங்க? அதனால தான் அது மேஜிக்கல், அதனால தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்கிறோம். ஏன்னா அவர் டொமஸ்டிக்ல வந்து ஓப்பனராக விளையாடி இருக்காரு, நியூ பால்ல விளையாடின பழக்கமும் இருக்கு. அதை காரணமாக வச்சு அனுப்பினாங்களா? இல்லை, அது எதுக்கு நம்ம மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோமே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வாஷிங்டன் சுந்தர நம்பர் 8 ஆடிட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் அதுவும் கிரைசஸ் டயத்தில் ஒரு 2 விக்கெட்டு நல்ல இம்பார்ட்டன்ட் விக்கெட் போனதுக்கப்புறம் அவர் வந்து தைரியமாக வந்து நம்பர் 5 பேட்டிங் ஆர்டரில் இறக்கினதுங்கிறது அதனால தான் அதை மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு டெஃபினட்டாக நம்ம வந்து கம்பீர எத்தனையோ தடவை எல்லாரும் திட்டுறோம், இந்த தடவை பாராட்டி ஆகணும். ஸோ இது பெரிய, அது வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்ததை அவர் வந்து கொடுத்துட்டார் இந்தியாவுக்கு. ஓகே, இந்திய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்க்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் பவுலிங் யூனிட்டை எடுத்துட்டோம்னா வீக்காக நிறையா ஃபீல் பண்ணுறாங்களே, நீங்கள் என்ன வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் இல்லை, பவுலிங் சரியாக போடலைங்கிறது ஒரு உண்மை. பட் அதை விட ஒரு பெரிய உண்மை வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கிடைக்காம நம்ம வந்து கஷ்டமாக பேட்டிங் கண்டிஷன்ஸ்லேயே இந்தியன் பவுலர்ஸ் ரொம்ப நேரம் போட முடியாயிடுது. நம்ம பேட்டிங் அடைச்சே ஓவர்காஸ்ட் கண்டிஷன், அதுமாரி மார்னிங்கில் வந்து அன்இவன் பவுன்ஸ், அன்இவன் பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜு. அவங்க பேட்டிங் அடைச்சி பேட்டிங் ஃபேவரபிள் கண்டிஷன் பிச்சில் இருந்தது, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து காம்போஜ் எதிர்பார்த்த அளவுக்கு போடலை. அது வந்து நிறைய பேர் வந்து ஒரு பேஸே வந்து இன்னும் ஸ்கூல் பையன் காலேஜ் பையன் பேச போடுற மாதிரி போடுறாங்க. 120 to 130 தான் இருக்கு. அது ஒரு காரணம் தான், அது இல்லைங்கள. பட் அதுக்கு என்னங்கிறது தெரியாது நமக்கு. ஒருவேளை அவர் வந்து முதல் ஸ்பெல்லு செகண்ட் ஸ்பெல்லாம் சரியா போடலன்னு அவரை வந்து பேச கம்மி பண்ணி லைன் லென்த் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி போட சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அது தவிர ஃபிட்னஸ் ப்ராப்ளமா, அவர் இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்து ரெண்டாவது நாள் வந்து மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ மேட்ச் ஃபிட்னஸ் இல்லாமல் ஆடி இருக்கலாம்.
அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. பட் இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஏமாற்றம். அண்டு பூம்ராக்கு வந்து ஃபஸ்ட்டு 2-3 ஸ்பெல் நல்லா போட்டார், டைட்டாக போட்டார். அப்புறம் விக்கெட் விளையாடணுன்னு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரன்னும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். முகமது சிராஜ் ஃபெட்டிக், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. பட் ரெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு இந்தியாவில் அந்த மாதிரி நிலைமை இல்லை. அப்படி ஏற்கனவே ஆகாஷ்தீப் இன்ஜூர்டு, ஹர்ஷதீப் இன்ஜூர்டு, அதனால் புது பவுலரை கொண்டு வந்திருக்கோம். அதை தவிர சிராஜையும் ரெஸ்ட் பண்ணிவிட்டு யாரும் எடுப்பீங்க? குல்தீப் யாதவா 3 ஸ்பின்னர் இந்த பிச்சில் ஆடி இருக்க முடியாது எப்படி இருந்தாலும். அதனால் வேறு வழி இல்லாமல் ஆடினாங்க. அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் தான். இல்லை இப்போ கூட அடுத்த மேட்சில் கூட அவர் ரெஸ்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து எப்படி இருந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுக்குறவர் தான் அவர். அதனால் நம்ம வந்து அதான் டீம் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தான் இந்தியா கஷ்டப்படுறாங்க. நிறைய சில 1-2 தப்புகள் நடந்திருக்கு. அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு அடுத்த மேட்ச் ஆடினாங்கன்னா என்ன தவறுகள் பார்க்க? தவறுகள் காம்போஜை வந்து தைரியமாக தேர்வு பண்ணது ஒரு பெரிய ரிஸ்க்காக எடுத்தாங்க. அது எக்ஸ்பெரிமெண்ட்டை சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஷர்துல் தாக்கூர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுவார், பேட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பட் ஒரு ஆல்ரவுண்டராக போலிங்கு அவரை நம்பி இனிமேல் வந்து ஒரு 4th சீமராவோ ஒரு 3rd சீமராவோ எடுக்க முடியாதுங்கிற ஒரு அவநம்பிக்கை கொடுத்துட்டார் இந்த மேட்ச்சில். ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அவர் வந்து நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுவார் அப்படிங்கிறது பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விக்கெட்டு இம்பார்ட்டன்ட் டயத்தில் வந்து எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவர் மேலே இருக்கும். நிறையவே இருந்தது. அதான் அவருடைய பிரச்சனை வந்து என்னாச்சுன்னா, இப்போ ஹீ இஸ் ஃபாஸ்ட் இஸ் பெஸ்ட். டெஃபினட்டாக அவருக்கு வந்து 2 வருஷம் முன்னாடிக்கு இருந்த போலிங்க்கும் இப்போ இருக்கிற போலிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் பேஸ் கம்மியாகிடுது. இஸ் நாட் அ வெரி பெரிய ஃபாஸ்ட் பாலர் இல்லை அவர். அதாவது 140 142 போடுறாலும் இல்லை, 137 138 ரெகுலராக போடுறாரு. 130 132 தான் போடுறாரு. முன்ன மாதிரி பவுன்சரை வந்து அட்டாக்கிங் வெப்பனாக யூஸ் பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அவர். ப்ளஸ் அவருக்கும் ஒரு மிஸ்மாஸ்டியூன் பாருங்கள். இந்த பிச்சில் பூம்ராவே ஷைன் பண்ண முடியல, பூம்ராவாலே விக்கெட் எடுக்க முடியல. முகமது சிராஜும் எக்ஸ்பீரியன்ஸ் போல் அவராலையும் விக்கெட் எடுக்க முடியல. நீங்கள் வந்து இவர் மட்டும் மேஜிக் பண்ணி விக்கெட் எடுப்பாரா? அந்த பிச்சு தானே எல்லாருக்கும், அவருக்கும் அந்த பிச்சு தானே. ஸோ அவருக்கு லக்கும் இல்லை. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் வந்து இனிமேல் இந்தியன் டீமில் வந்ததே கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடினரி லக்கு தான் அது. பட் அதை கேபிட்டலைஸ் பண்ணல. பேட்டிங் ஓரளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடினாலும் ஸ்கோர் 358 வந்தது. 41 ரன்னுங்கிறது சாதாரண இது விஷயம் இல்லை. அண்டு அதுவும் பார்ட்னர்ஷிப்லாம், அந்த ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப்லாம் ஆடி கொண்டு வந்தார் ஸ்கோரை. பட் ஐ திங்க் ஹிஸ் டைம் இஸ் ஓவர். அண்ட் தென் 1 டவுனில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷனை வந்து இந்த மேட்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க கருணாயிருக்கு பதிலாக. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 60+ அடித்தார். ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரும் அவராக தான் இருந்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகுறாரு. அடுத்த பாலே வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து அந்த பாலை விளையாடணுமா விடணுமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் அவரை விக்கெட்டை அவரே இழந்துட்டு போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடினார். அவர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். ஆடச்சே தேவையில்லாத ஹுக்கு தான் அதை வந்து லேர்ன் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சாய் சுதர்ஷன். செஞ்சுரி இஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு அப்படியே செஞ்சுரி அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தார். அதை கோட்டை விட்டுட்டார். அதோடைய விளைவுகள் தான் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் அப்படி ஆகிடுத்து அவருக்கு. ஆனால் அவர் வந்து இஸ் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அவரால் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில், ஐ மீன் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நல்ல ஆட முடியுங்கிறத நல்லா இந்த மேட்சை இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ 1 டவுனில் அவர் தான் அடுத்த மேட்சும். ஸோ அவருக்கு வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்து அவரை நல்லா க்ரூம் பண்ணி ஒரு டிராவிட் மாதிரியோ இல்லை ஒரு பூஜாரா மாதிரியோ ஒரு நம்பர் 3ல் ஒரு நல்ல ரிலையபிள் பேட்ஸ்மேனாக உருவாக்குறதுக்கு இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இங்கிலாந்து பேட்டிங்கை எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஜடேஜா தான் அந்த இடத்த வந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஓப்பனர் பேட்டர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 166 தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே லூஸ் பண்ணுறாங்க. பென் டக்கெட் ஒரு பக்கம் 94, கிராலி ஒரு பக்கம் 84. இப்படி சாலிடான பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க அவங்க. அதை தொடர்ந்து பின்னாடி வந்த ஜோ ரூட் ஒரு 150+ அடித்து ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங்கில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இங்கிலாந்து அணியை பவுலிங்கில் எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கணுங்கிறத ஸ்ட்ராட்டஜிக் பண்ணாமல் வந்தாங்களோ இந்திய அணி? இல்லை, இது வந்து பூம்ராவோடைய அன்எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இங்கிலீஷில் சொல்லச்சேன். ஒரு 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 எதிர்பார்க்காத ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு மொக்க போலிங் பூம்ரா ஸ்டாண்டர்டுக்கு. மீதி பாரபாக்கிச்சு அவர் தான் நல்லா போட்டார் ஃபஸ்ட்டு 2-3 ஸ்பெல்லு. அது ஒரு ரீசன். பிச்சில் ஓரளவுக்கு லைஃப் இருக்குச்சே, விக்கெட் எடுக்க முடியாத போடி பிச்சு அப்புறம் ஈஸியான உடனே ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. போலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும்
எந்த பவுலருமே ஒரு ஒரு விறுவிறுப்பாவோ ஒரு ஒரு சுறுசுறுப்பாவோ இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இங்கிலாந்து பவுலிங் அப்படியே நம்ம ஆப்போசிட்டா எடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி பிளான் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான். எப்பெல்லாம் உங்களுக்கு விக்கெட் தேவையோ அப்பெல்லாம் வந்து அவர் ஒரு ஸ்பெல் போடுறாரு, விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதுதான் அந்த வாட்டி இப்போ நம்ம கமெண்ட்ரியில் நம்ம இன்டர்வியூவில் சொல்லிகிட்டே இருக்கோம், ஒரு சிங்கமாக இருக்கார் அவர் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கார். பவுலிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய பவுலிங் போடுறாரு, நல்லா போடுறாரு, அவருக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, அதை அழகாக யூஸ் பண்ணுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அவங்களுக்கு பவுலிங் இது புதுசாக ஒரு டாசன் ஒரு ஸ்பின்னர் இருந்தார், மொக்க பவுலிங். உண்மையாக அதான் உண்மை. என்ன ஒரு லாஸ்ட் டே விக்கெட்டில் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல, 30 ஓவர் போடுறாரு, ரன்னு கொடுக்காம போட்டால் அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் ரன் கொடுக்காம இருந்தார். ஃபஸ்ட்டு 18-20 ஓவரில் தான் ரன் கொடுக்கல. அப்புறம் அவர் ஈஸியானாங்க. ஹார்ம்லெஸ் பவுலிங் இதான் என்னோட இங்கிலீஷில் என்னோட எக்ஸ்பிளனேஷன். தான் யாருக்குமே ஒன்றும் தொல்லையே கொடுக்கல அவர். அதுமாரி போட்டார். அந்த பிரைட்டன் கார்ஸ் என்ன போட்டார் இந்த மேட்ச்சு, அவர் 4th டே பூரா யூஸே பண்ணல அவர். பார்த்தீங்களா, ஒரு ஹார்ட்லி 2-3 ஓவர் தான் போட்டார். அப்புறம் தான் பண்ணார். அவங்கெல்லாம் போடாதனால தான் இவருக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து இன்ஜுரியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பவுலிங் போட்டு டீமுக்கோசரம் உழைக்கிறார் அவர். ஸோ அதனால் அவங்க பவுலிங்லேயும் பெரிய வீக்னஸ் இருக்குது. ஓரளவுக்கு பென் ஸ்டோக்ஸு பேஸ் வந்து ஆர்ச்சர், அதில் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு விக்கெட் 1 or 2 விக்கெட்ஸ் விழும், அதுதான் விழுந்தது. ஓக்ஸும் வந்து சாதாரண பவுலிங் தான். எனக்கு அடுத்த மேட்ச் அவர் ஆடுவாராங்களான்னு டவுட்டாகவே இருக்குது. அவர் இன்னும் 2 விக்கெட் எடுத்தார் செகண்ட் இன்னிங்ஸில். பட் எதுவுமே வந்து அவர் வந்து ஒரு பெரிய அப்படியே அன்பிளேபிளாவோ ஒரு டேஞ்சரஸ் பவுலராகவோ தெரியவே இல்லை அவர். இல்லை, ஜெய்ஸ்வாலுக்கு போட்டது நல்ல பால் தான். ஜெய்ஸ்வால் போட்டுக்கு நல்ல பால் தான், அது இல்லைங்கிற. அது கூட ஆடி இருக்கலாம், ஜெய்ஸ்வால் வந்து ஆடி இருக்க வேண்டிய பால் தான். அன்பிளேபிள் பால்லாம் சொல்ல முடியாது, கஷ்டமான பால் ஒத்துக்கிறேன். பட் அவர் வந்து ஒரு டேஞ்சரஸ் பவுலராக தெரியல எனக்கு. இப்போ அவங்களுக்கு பென் ஸ்டோக்ஸ் அடுத்த மேட்ச்சில் போட முடியுமாங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. இவ்வளோ ஓவர் போட்டதுக்கப்புறம் 4 நாள் கேப்பு திருப்பி வந்து லாங் ஸ்பெல்லில் போடுற அளவுக்கு ஃபிட்டாக இருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ ரிஷப் பண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்திய அணிக்காக வைஸ் கேப்டனாக பதவி கொடுத்தாங்க. அந்த கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறமா அவரோட பேட்டிங்கே வேற மாதிரி தெரியுது. கிரவுண்டில் அவரோட ப்ரெசன்ஸும் நிறையா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவரோட அந்த பேட்டிங்கை எப்படி பார்க்கலாம், நம்ம எப்படி பார்க்கணும் நம்ம முதல்ல? இந்த மேஜிக்கல் ட்ரான்னு சொல்கிறோமே, இது ஒரு எழுச்சி. இந்தியன் இளங் கிரிக்கெட்டர்களோட ஒரு எழுச்சின்னு சொல்லலாம். இந்தமாரி சுச்சுவேஷனில் 143 ஓவர் ஆடி 4 விக்கெட் தான் லூஸ் பண்ணி ஒரு ட்ரா பண்ணுறங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணமே என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் தான். அவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃப்ராக்சர்ட் ஃபுட்டோட வந்து ஆடினது தான் ஒரு உற்சாகத்தையும் ஒரு எழுச்சியும் கொடுத்துருக்கு. அந்த எழுச்சியில் இந்த உற்சாகத்தில் தான் வந்து டீம் வந்து எல்லா பிளேயர்ஸுமே அப்படியே ஒரு வேகத்தோடு ஆடிருக்காங்க, ஒரு கமிட்மெண்ட்டோடு ஆடிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சு பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்தோடைய பர்ஃபார்மன்ஸ் பெரிய 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 ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் இந்தியா. அது வந்து அடுத்த மேட்ச் ஆட மாட்டார், பட் அவர் வந்து டீமை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வச்சு போயிருக்காரு. அதனால் இதுக்கப்புறம் இந்தியா ஒன்றும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோன்றுறது. ரிசல்ட்டை பற்றி நம்ம தெரியாது, பிச்சை பார்த்தவொடனே தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு டே கேம் எப்படி இருக்குன்னு தெரியும், டாஸ் எப்படி ஆகும் தெரியும், அதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். பட் ஒரு நம்பிக்கையோட ஒரு உற்சாகத்தோடு ஆடுறதுக்கு இந்தியா நிறைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இப்போ துருவ் ஜுரல் வந்து சப்ஸ்டிடியூட்டாக வந்து ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக கீப்பிங் பண்ணுறாரு. அவரோட கீப்பிங் எப்படி பார்க்குறது? நிறையா பைஸ் வீரரை பார்க்க முடியுது, கேட்ச் ட்ராப் பண்ணுறாரு. ரிஷப் பண்ட் இல்லாத ஒரு இடத்துல அவர் தான் வந்து விக்கெட் கீப்பராக பார்க்குறாங்க. பட் விக்கெட் கீப்பிங் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த வாட்டி. லார்ட்ஸ்லயும் நம்மளால பார்க்க முடியும், லார்ட்ஸ்ல கூட கொஞ்சம் ஸ்லோப் இருக்கு, அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கும். சொல்ல வந்தேன், அது வந்து வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பருக்கு, புதுசாக ஒரு விக்கெட் கீப்பருக்கு லார்ட்ஸ் மேட்ச் எப்போவுமே கஷ்டம் தான். இந்தமாதிரி ஸ்லோப் இருக்குது, பால் ஸ்லாண்ட் ஆகுது, அன்ஈவன் பவுன்ஸ் இருந்தது, அன்ஈவன் பேஸ் இருந்தது அப்படின்னு. பட் இந்த மேட்ச்சில் போன மேட்சை விட நல்லா பண்ணார், கேட்செல்லாம் விட்றாரு இன்னும். பட் நமக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. எனக்கு இன்னும் ராகுலை விக்கெட் கீப்பிங் பண்ணி நிறுத்த முடியாது. அதுக்கு தான் அவருக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும்னு தான் ஜெகதீசன் செகண்ட் விக்கெட் கீப்பராக அமைச்சிருக்காங்க. பேக்கப் விக்கெட் கீப்பர் பட் சம்படி டு ஃபாலோ ஆன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. செலக்டர்ஸ் கரெக்டான ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் ஜெகதீசன். ஒரு 3 சீசன் 600 ரன்னு ரஞ்சி டிராஃபியில் அடிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. சீசன் ஆஃப்டர் சீசன் he can open the batting, he can go in the middle order and very solid player தான். அண்ட் நல்ல விக்கெட் கீப்பர், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விக்கெட் கீப்பராக என்னங்கிறது நம்ம அது அளவுக்கு பார்த்ததில்லை. பட் ஜூரலை பொறுத்த வரைக்கும் ஜூரல் நல்ல கீப்பர் தான். இன்ஃபேக்ட் அவர் ரிஷப் பந்தை கூட நல்ல கீப்பர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, ஆனா இந்த மேட்ச்ல அதை பார்க்க முடியல.
அது வந்து சில பேருக்கு ஸ்டார்ட் சரியாக இருக்காது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டிங் கரியரில். ஏன்னா கொடுக்குற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். நம்ம எவ்வளோ பயன்படுத்திக்கிறோமோ அதுதானே நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கான படிகளாக இருக்கும். இல்லை அதான் அவருக்கு ஃபுல் டெஸ்ட் மேட்ச்சு அவர் வந்து அஃபிஷியலாக அவர் தான் பிளேயர் அண்ட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு அடைச்சே. அது ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ வந்து வெறும் சப்ஸ்டிடியூட் விக்கெட் கீப்பருங்கன்னு ஆடுறத விட ஒரு ஃபுல் டைம் கிரிக்கெட் விக்கெட் கீப்பர் வித் பேட்டிங் எபிலிட்டிஸ், பேட்டிங் சான்சஸ் இருக்குது. அப்படி இறங்கிச்சே கொஞ்சம் சான்சஸ் பண்ணுறாங்க. ஓவல் விக்கெட்டு வந்து ஈவன் பவுன்ஸாக இருக்கும். எப்போவுமே ஓவலில் வந்து பவுன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ஈவனாக இருக்கும். அதனால் தான் வந்து ட்விஸ்ட் ஸ்பின்னருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாருன்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, கில்லோட கேப்டன்சியை நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே பேசியிருக்கோம். ரொம்ப டூ இயர்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் 4 டெஸ்ட் முடிஞ்சிச்சு, சீரீஸும் முடிய போகுது. இன்னும் அவரோட கேப்டன்சியில் என்ன ஃப்ளாஸ் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை கேப்டன்சியில் கொஞ்சம் இந்த டாக்டிக்கல் இதெல்லாம் வந்து பேக்கப் பிளான் அதெல்லாம் இன்னும் சரியாக பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு 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 பிளானோட இறங்கிச்சு, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறத எப்போ சுவிட்ச் ஓவர் பண்ணுறாரு, எப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணுறாங்கிறதெல்லாம் அது இன்னும் அவருக்கு அமையலை. அது ஒரு ரீசன். அண்டு கோச்சுடைய அட்வைஸ்க்கும் இவருடைய இதுக்கும் எப்படி லேப்பா சரியாக வருதா அப்படிங்கிறது தெரியல. பட் ஜென்ரலி ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் இருக்குது. பேட்ஸ்மேனாக நல்லா ஆடுறாரு அண்டு கூலாக இருக்கார் ஜென்ரலாக, எக்ஸப்ட் 1 or 2 occasions. ஸோ மீதி எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. ஸோ நேற்று சொன்னார் அவர் இன்டர்வியூவில், ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக இருந்தது இந்த கடைசி 2 நாள் எங்களுக்கு. ஸோ அதனால் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அப்படின்னு இருக்காரு. ஆனால் இன்னும் நிறைய கற்றுருப்பார்னு எதிர்பார்க்கலாம். அண்டு அவர் தான் சார் ஃபியூச்சர் இந்தியா. அவர் தான் 2-3 வருஷத்துக்கு அவர் தான். இல்லை கேப்டனா ஓகே, ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு போகிறது ஓகே. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சியில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குன்னு கேட்குறேன். கேப்டன்சியில் ஃப்ளாஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப பவுலிங் ரொட்டேஷன் ஆகட்டும். ஏன்னா 69th ஓவரை வாஷிங்டன் சுந்தரா எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பெரிய பேஸ் பொருளாக இருக்குல்ல இன்னைக்கு. இல்லை அது வந்து வாஷிங்டன் சுந்தரா இன்னொரு 10-15 ஓவருக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் கரெக்டான மூவ் தான், சொல்கிறது கரெக்டு தான். தெரிஞ்சுட்டு இருப்பார். அது வந்து அவருக்கு குறைகள் இருக்குது. பட் அவர் பேட்டிங் எபிலிட்டிஸ், அவருடைய அதர் ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்க்குச்சு. அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக எதிர்கொண்டு இப்படி டாக்டிக்கல் ஏரர் பண்ணும்போது அந்த மேட்சை லூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் கொண்டு போய் விட்டுறது இல்லை நம்மள. இல்லை டாக்டிக்கல்னால ஒன்றும் லூஸ் பண்ணல. நம்ம மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் லூஸ் பண்ணது ஃபீல்டிங்னால. அது கேப்டனால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. லார்ட்ஸஸ் லூஸ் பண்ணதும் வந்து வைட்டல் கேட்ச் ட்ராப் பண்ணது தான், கேஎல் ராகுல் ட்ராப் பண்ணது. நேற்று கூட பாருங்கள், எல்லாம் இந்தியா நல்லா ஆனாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் முக்கியமான டிஃபைனிங் மூமெண்ட் என்ன, ரூட் கேட்ச் விட்டார் ஜடேஜாத்துக்கு ஃபஸ்ட்டு பால். எதுவும் நினச்சி பாருங்கள், அவர் ஃபஸ்ட்டு பால் கேட்ச் பிடிச்சிருந்தா என்ன இருக்கும், கேம் டீமுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். கில்லிக்கே 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்களே, 40ல் ஒரு கேட்சும் 80ல் ஒரு கேட்சும் மிஸ் பண்ணாங்க. ஆமாம், கில் கேட்செல்லாம் ரொம்ப கஷ்டமான கேட்ச், ரொம்ப வெரி டிஃபிகல்ட் கேட்ச். அது வந்து ஒரு கையில் பட்டதுனால வந்து ட்ராப்னு சொல்லுறோம், அவ்வளோதான். அதெல்லாம் வந்து மாட்டினா தான் உண்டு. அதே கேட்சை வந்து இன்னொரு தடவை இது கருண் நாயருக்கு பிடிச்சார், அதே ஃபீல்டர், அதே ஸ்ட்ரோக்ஸ் போலிங்கில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் 0 அடித்தார். ஸோ அது வந்து மாட்டினா தான் அந்தமாரி கேட்சஸ்லாம். அது வந்து ஹைட்டில் போகிறது. பட் ரூட் வந்து இன்றைக்கி வந்து யார், அவர் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேட்சஸ் பிடிச்சிருக்கிறவர், டாப் ஃபீல்டர் இன் இங்கிலாந்து டீம். அவர் கேட்ச் ட்ராப் பண்ணுறாரு, அதுக்கு என்ன சொல்வீங்க? அதனால தான் சொல்கிறேன், இது வந்து யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. பட் உண்மை என்னென்னா, ஃபீல்டிங் அதேமாரி சில லாப்சஸ்னால தான் மேட்ச் தோக்குறதே தவிர, ஏதோ ஒரு போலரை கொண்டு வந்து ஒரு 30 ரன் கொடுத்துட்டாரு, ஒரு போலரை கொண்டு வந்தனால பேட்டிங்கே மாறிடுது அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக்லாம் பண்ணலை. மிஸ்டேக் பண்ணுறாரு, பட் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணுவார். அவருடைய பேட்டிங் எபிலிட்டி, அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிக் பண்ணிட்டாரு. அடுத்த ஸ்டெப்பில் இதுமாரி டாக்டிக்கல் அதெல்லாம் கொஞ்சம் ஷார்பன் பண்ணுவார், வந்துடும். அது பாருங்கள், அடுத்த டெஸ்ட்லேயே அவர் இன்னும் நல்லா இருப்பார், இம்ப்ரூவ் பண்ணுவார். அதனால் எனக்கு ஒன்றும் அவரை பற்றி எனக்கு வந்து துளி கூட அவர் மேலே டவுட்டே இல்லை. அவருடைய பேட்டிங் நான் சொல்லியிருக்கேன், எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், அவருடைய பேட்டிங் எபிலிட்டியில் டவுட்டே இருந்தது கிடையாது. அவர் அடிக்காத போது கூட அதே மாதிரி தான். கிரிக்கெட் நேச்சுரல் டேலண்ட்ஸ் நிறைய இருக்குது சார் அவருக்கு. அதேமாரி கேப்டன் ஒரு நேச்சுரல் கேப்டனாக தான் தெரிகிறார் அவர். ஸோ அது வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிடும். இங்கிலாந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாலிடு பேட்டிங் லைன் இப்போ வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 600+ வந்து இந்தியா கூட தான் 700+ அடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ 2வது வாட்டியாக ஹையஸ்ட் 600+ ரன் அடிச்சிருக்காங்க. அவங்களோட பேட்டிங் லைனப்புங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவுக்கு?
இல்லை அவங்க பேட்டிங் வந்து இந்த மேட்ச் மட்டும்தான் 600 அடிச்சிருக்காங்க. 680, 660 வாட் எவர் இட் இஸ். 669. ஆமாம் 16. அதில் முக்கியமான விஷயம் ஜாக் ராலி இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஆடலை. அவர் வந்து நிறைய பீட்டன் ஆறாரு முதல்ல ஃபஸ்ட்டு 10-5 ஓவர். ஆலி பாப் அவரும் வந்து பெரிய கான்ஃபிடென்ட் கிரிக்கெட்டராக தெரியல. நிறைய பீட்டன் ஆறாரு, நிறைய எட்ஜஸ்ஸு, நிறைய க்ளோஸ் எல்பிடபிள்யூ டிசிஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா ஆறவர் ரூட்டு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நல்லா இல்லை, 3rd மேட்ச்லேருந்து ஃபார்ம் ஃபுல் ஃபார்மில் இருக்கார். பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங்கில் நல்லா ஃபார்ம் கொண்டார். ஸ்மித் ரொம்ப நல்லா இருந்தார், 2 இன்னிங்ஸாக பாடலை. ஸ்மித்தை இப்போ டிஸ்மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஸ்மித்தை அவுட் ஆக்குவாங்களா அப்படின்னு டவுட்டாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அண்ட் ஹாரி ப்ரூக்ஸ் அவரும் ஃபுல் ஃபார்மில் இல்லை அவர். ஸோ ஆனால் அவங்க பேட்டிங் ஒரீஸ் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இது ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் தான் இல்லைங்கள. பட் பூம்ரா இஃப் ஹி ஸ்ட்ரைக்ஸ் குட் ஃபார்ம் இன் த நெக்ஸ்ட் மேட்ச் அண்ட் அதர் bowlers also become supporting well and Kuldeep Yadav will definitely come back for all. and Kuldeep Yadav இது ஒரு பெரிய blessing in disguise நமக்கு. இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் கடைசி டெஸ்ட் மேட்சில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அதுவும் பர்டிகுலர்லி அவங்களுக்கு ஸ்பின் சரியாக ஆடுறது கிடையாது இங்கிலாந்து. ஸோ குல்தீப் யாதவ் போலிங்க இதுக்கு முன்னாடி ஆனது கிடையாது இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவங்க சரியா. ஆகவே இந்தியா ரெட் பாலில் இல்லை ரெட் பால் கிரிக்கெட்டில் ரொம்ப கம்மி தான் ஆடிருக்காரு. ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடச்செல்லாம் இங்கிலாந்து வந்து தேவ் ஸ்ட்ரகிள்டு அகெயின்ஸ்ட் குல்தீப் யாதவ். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாவுக்கு வின் சுச்சுவேஷன் தான் நெக்ஸ்ட் டெஸ்ட்டு. ஓகே சார், பார்க்கலாம். இப்போ வந்து இங்கிலாந்து வந்து 2-1 அப்படின்னு இந்த சீரீஸில் வந்து டாப்பில் இருக்காங்க. 5th டெஸ்ட்டில் இதை வந்து சமன் செஞ்சு இந்த சீரீஸை வந்து ட்ரா பண்ணுறாங்களா இந்தியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரம் கருத்துக்களை பகிர்ந்து கேட்டதுக்கு நன்றி ஈஸ்வர்.